சண்டே ஸ்பெஷல் அத்தை வீட்டில் தான் மாசம் முடிஞ்சது நேராக அத்தை வீட்டுக்கு போயாச்சு. இன்னைக்கு ஹேமாஸ்ரீ உறுதி பூசுதல் எடுத்திருந்தால, அதனால இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி தான், அதுவும் நம்ம செல்வா செய்யறது. நம்மளும் அப்படியே நைட்டி சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு கொண்டையை போட்டு கொண்டையில பூ வச்சாச்சு. பார்க்க கொஞ்சம் காமெடியா இருக்குல்ல, பட் செல்வாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்கு, அதனால இருந்துட்டு போகுது. கொஞ்ச நேரம் எல்லாருமே உட்காந்து இன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு அதோட டக்குன்னு சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அத்தை ஒரு பக்கம் சிக்கன் க்ளீன் பண்ணாங்க, மாமா அப்போ எல்லாருமே தக்காளி வெங்காயம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நம்ம எப்போதும் மாதிரி எடுபடிதால கிச்சனுக்கு ஹாலுக்கும் ஓடி திரியிறதே என் வேலையா போச்சு. பிரியாணி நம்ம வீட்டில் செஞ்சா எனக்குன்னு ஒரு வேலை ஒதுக்குவாங்களா, அது என்ன தெரியுமா, அந்த வெங்காயம் ரைத்தா வைக்கிறது தான். யாருமே பார்க்க மாட்டாங்க, விஜய் எங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு வேலை தான் நான் உருப்படியா பார்ப்பேன். இந்த டைம் பிரியாணியை தம் போடும்போது வாழை இலை இருக்குல்ல, அது வச்சு அதுக்கு மேலதான் தம் போட்டிருந்தேன். ஏன்னா அப்பதான் மனமாவும் டேஸ்டாவும் இருக்கும் அப்படின்னு செல்வா ஒரு வீடியோல பார்த்தேன். அதனால ஓப்பன் பண்ணதும் மேலாப்புல நெய்யை ஊத்தி கிண்டும் போது ஒரு ஸ்மெல் வருங்க பாரு, அப்பா அதுக்கு தாயா காலையில இருந்து சாப்பிடாம உட்காந்துருக்கோம் எல்லாரும். செல்வாவை என்ன சொல்லி புகழ்றதுனே தெரியல. பிரியாணி இன்னைக்கு அவ்வளவு டேஸ்டா இருந்தது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கதை வச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதுதான். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில அத்விக், மகத், ஆத்தி செல்வி, அமுதா, அஸ்வி, நிவேதிதா, சிந்து உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் நந்தேஸ்வரன், செல்லமீனால், ஆசை தம்பி, கௌசல்யா, சதி, சுமா உங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.